இந்த சாங்கை வந்து ரஜினி கேட்டுட்டு எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல, ரொம்ப சோகமா இருக்கு, ஷூட்டிங்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்பாட்டை விட்டு வெளியே போயிட்டாரான். இந்த விஷயம் இளையராஜா காதுக்கு போய் இளையராஜா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு ரஜினி சாரை வர சொல்லு, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அப்படின்னு போய் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இளையராஜா சார் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு. ரஜினி சார் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டீங்க, நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, எனக்கு போய் இந்த மாதிரி சோக பாட்டை கொடுத்துட்டீங்களே, அது இன்ட்ரோ சாங் வந்து சோக பாட்டா கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பாடல் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு, நானும் கம்போஸ் பண்ணிட்டேன், கேஜே யேசுதாஸ் வந்து நல்லா பாடிட்டாரு, கேட்டு ஏன் இந்த பாட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்ற அப்படின்னு. இல்ல ஆக்ஷன் ஹீரோனா இன்ட்ரோ சாங் வந்து சரி ஏதோ துள்ளலா போடுவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு சோகமா போட்டீங்க அப்படி. இப்போ நீ ஆக்ஷன் ஹீரோன்னு எனக்கு தெரியும், இந்த பாடலுக்கு வந்து நீ பண்ணி கொடு, அப்புறம் உனக்கு தெரியும் நீ எல்லார் வீட்டுக்கும் நீ செல்ல பிள்ளையா இருப்ப, செல்ல பிள்ளைங்கிற ஒரு பேர் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னங்காட்டிக்கு அப்படியா சாமி, ஓகே நான் வந்து பண்றேன் சாமி, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாங் ஷூட் பண்ணாரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்த தாய்மார்கள் எல்லாம் வந்து ரஜினி என் புள்ள வந்து எப்படி அவங்க அம்மாவை தாங்குறான் பாரு சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு.